சந்தோஷமான தருணங்கள், கவலை இல்லாத வாழ்க்கை. அதான் எலிமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. சேர்ந்து வாழலாம். வரேலா? असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும், மனிதனின் தேடம் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே, பழமைகள் தானே புதுமையின் நாடி சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 அண்ட சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே, அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே, கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே, வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே, இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி, மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 ஓம் சுமுகாய நமः, ஓம் ஏகதந்தாய நமः, ஓம் கபிலாய நமः. அண்ணா சீக்கிரம் வாங்க, மண்ணிக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிருதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2 குழந்தைகள் அடுத்து இது வேற ரெட்டையாக இருந்துருத்துனா, மகாதேவன் அம்மா ஞானமாமி இருக்காளே, என் வயத்தை பார்த்துட்டு அப்படி தான் சொன்னான். ஆமாம், அவளுக்கு வேற என்ன வேலை? ஊரில் இருக்கிறவளை பற்றியெல்லாம் ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கணும். இவன் புலம்பல் தாங்காமல் தானே இவன் ஆம்பளை இவ்வளோ உதவி திருட்டு போயிட்டான். இது ரெட்டையாக இருந்துருத்துனா எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு எனக்கு கவலையாக இருக்குண்ணா. 2 நடி 20 குழந்தைகளானாலும் சரி, அதை பலத்தை அளக்கிற வசதி நம்மள்கிட்ட இருக்குது. நாம் என்ன சந்தான மாதிரி பக்கத்தை வாழ, அவளே 2 வேளை சோத்துக்கு லாட்டி அடிச்சுட்டு இருக்கா. இதில் குழந்தை வேற பிறக்க போகிறது. அனாவசியமாக பேசாதேள். பாவம் தர்மாம்பா 2 தடவை உண்டாகி நிலைக்காம போயிடுத்து. மறுபடியும் 9 மாச கர்ப்பிணியாக இருக்கா. எந்த தடவையாவது அந்த புண்ணியவதி நல்லபடியாக பெற்று பொழைச்சி வரணும்னு அந்த ஆண்டவங்கிட்ட தினமும் வேண்டின்னு இருக்கேன். தர்மு என்னம்மா? ராஜோ, சிவச்சோ, கந்தசாமி சீக்கிரமா வண்டியை கட்ட சொல்லு. ஏன்னா தீட்சித ராத்திரில தான் வண்டி இருக்கேன், கேட்டு வாங்கல. இந்த ராத்திரி வேளையில அவரை போய் எப்படி தொந்தரவு பண்றது?
அம்மா கந்தசாமி வண்டியை திருப்படா. அண்ணா வாங்கண்ணா. நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல உன் பாரியாளை வண்டியில் ஏறிக்க சொல்லு. இந்த விஸ்வநாத தீட்சதன் ஆணவம் பிடிச்சவன், அகம்பாவக்காரன், தலகனம் ஜாஸ்தி, இதுக்கெல்லாம் தானே நான் பிரசித்தி. ஆனால் எனக்கும் ஈவு இறக்கம் பச்சாதாபம் இதெல்லாம் இருக்குன்னு யாருக்கு தெரிய போகிறது? சீக்கிரமாக வண்டியில் ஏறிக்க சொல்லு. தீக்ஷிதர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. என்ன தர்மம்மாளுக்கு நல்லபடியா பிரசவம் ஆயிடுதா? மறுபடியும் குறப்பிரசவம் தான். ராஜா, இது நாள் வரையிலும் உங்ககிட்ட கேட்டு நான் எந்த முடிவும் எடுத்ததில்லை. ஆனால் இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்கு உன் சம்மதம் தேவை. நீ ஏன் கண்கலங்கிறேன்னு புரியுறது. 3வது குழந்தையா இருந்தாலும் பெத்த வயிறு, தூக்கி கொடுக்க மனசு வராது, தெரியும். நான் அதுக்காக கண் கலங்கல. நான் மனசுல நினைச்சத நீங்க வார்த்தையில சொல்லிட்டேன். எனக்கு பரிபூர்ண சம்மதம். பாத்தியா தர்மம், ஆண்டவன் நம்மளை கைவிடல. தர்மமாத்துக்கு போனோம். இன்னைக்கு தொட்டில் போடுறா அவளோட குழந்தைக்கு. அவா குழந்தைன்னு சொல்லாதீங்க மண்ணி, நம்ம ஆத்து குழந்தை அது. சீமாச்சோ, பேஷ், ரொம்ப நன்னா இருக்குடா. பூனையை மடியில் கட்டின்னு சகுனம் பார்த்த மாதிரி ஒன்னா வச்சுன்னு ஒரு காரியம் பண்ணக்கூடாது. என்னென்ன ஆச்சு? நீயே ஊரூரா போய் தண்டோரப்பட்டு சொல்லிட்டு வந்துடும். சந்தானாரமோட ஆத்துல இருக்கிற குழந்தை அவளுக்கு பிறந்ததில்ல. ராஜத்துக்கும் விஸ்வநாத தீட்சருக்கும் பிறந்த குழந்தைய விஸ்வநாதன் காதும் வச்ச மாதிரி ஆஸ்பத்திரியிலே மாற்றி வச்சுட்டான். இது சந்தானராமனுக்கும் தர்மாம்பாளுக்கும் கூட தெரியாதுன்னு அக்ஷர சுத்தமா எல்லாத்தையும் நீயே சொல்லிடும். என்ன சொல்லிடுவியோன்னோ? அண்ணா, அறிவு கட்டவனே. அண்ணா, குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும். பரணி நட்சத்திரம், தரணி ஆளுவான். தர்மோ, நெல்லுல பேர் எழுது. குழந்தை பேரு தியாகராஜன். வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும், மனிதனின் தேடல் பல இங்கே, மறைந்திருக்கும் பொருள் எங்கே, பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி, 2ஆம் சாணக்கியன் இவனோ. ஊராரத்து குழந்தையெல்லாம் எடுத்து கொஞ்சறேன். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது பேத்தியோ பேரனோ எடுத்து கொஞ்சணும்னு எனக்கு ஆசையா இருக்குடா. ஆச்சு, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஓடி போயிடுத்தேன். அன்னைக்கு தர்மோட குழந்தைய எடுத்து இவ கொஞ்சின போது இவ வாய்தான் சிரிச்சது, கண்ணு குளமாயிடுத்து. இந்த குழந்தைய வளர்த்து நல்லபடியா ஆளாக்கணும்னா அவன் இருக்காண்டி, பார்த்துப்பான். பெரிய தப்பு பண்ணிட்டேன். நமக்கு பிறந்த குழந்தைய அந்த தியாகராஜனை அவசரப்பட்டு சந்தானராமகிட்ட தூக்கி கொடுத்துட்டோம். தர்மு, நாம எந்த விஷயத்துல கொடுத்து வச்சிருக்கோமோ இல்லையோ, ஒரு விஷயத்துல ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கோம். அம்பி மாதிரி ஒரு சத்புத்திரம் கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் வேணா தபஸ் இருக்கலாம். ஏன்னா நாம கஷ்டப்பட்டது போதும், அம்மியும் தர்பக்கட்டை தூக்க வச்சிடாதீங்க. தர்மாம்பா, கோச்சிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே உன் புத்தி கோணலா போறதா? 8 தலைமுறையா வைதிகம் பண்ணி வச்சுட்டு இருக்கிற குடும்பத்துல வந்த வண்டினா. அதுக்காக அம்பியோட தலையெழுத்தும் அப்படியே தான் இருக்கணுமா? உங்களுக்கு தெரியாது இல்ல, இந்த வைத்தியம் நமக்கு
முழுசா 3 வேளை சோறு போடலையே. உங்களுக்கு கோவம் வந்தாலும் நான் சொல்றது நியாயமா தோணலையா? நம்ம அம்பியும் டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி ஏதாவது ஆகட்டுமே. அங்க வெளியில திண்ணையில உட்காந்துட்டு மணல்ல வீடு கட்டின்னு இருக்கான், ஏதோ பெரிய இன்ஜினியர் மாதிரி. கண்ணா, 8 தலைமுறையா வைதிகம் பண்ணிட்டு வர குடும்பம்டா நம்ம குடும்பம். இதைத்தான் ஏற்கனவே சொல்லியிருக்கலே. ஆமாம்ப்பா, இந்த வாழ்க்கை முறையை நீயும் கடைபிடிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. எதுக்கு இப்போ திடீர்னு இதை சொல்கிறேன்? உங்கள் அம்மா உன்னை வேற மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறா, அபிப்பிராயப்படுறா. ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. வைதிகம் பண்ணுறதுல இருக்கிற ஆத்ம திருப்தி ஆயிரக்கணக்காக சம்பாதிச்சாலும் கிடைக்காதுப்பா. எது எது எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும். மகாதேவா, நாளைக்கு சிராத்தத்துக்கு சந்தானராமனை வர சொல்லுவா. ராமசுப்பு வாண்டாம். என்னம்மா இது? வருஷக்கணக்காக நம்பாத்து வைதிக காரியங்களுக்கெல்லாம் ராமசுப்பு தானே வந்துட்டு இருக்கான். தீட்சதற்கு வேண்டப்பட்டவன் வேற, அதனாலேயே இப்போ உனக்கு வேண்டப்படாதவன் ஆயிட்டானா? இது பாரு, 10-15 நாளைக்கு முன்னால் நடந்த சண்டையை மனசுல வச்சுட்டு இப்போ என்ன படுத்தாத. ராமசுப்பு தீட்சதற்கு வேண்டப்பட்டவனா, சந்தானராமன் நமக்கு வேண்டப்பட்டவன்டா. தீட்சதர் பகையை வளர்க்க என்னெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாத்தையும் நீ இப்போ பண்ணிட்டு இருக்க. இப்போ நான் சொல்றது தீட்சதரோட பகையை வளர்த்துக்கிறதுக்காக இல்லடா. தீட்சதரும் சரி, ராமசுப்புவும் சரி, என்னன்னா வசதியா வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா சந்தானராமன் இப்ப இருக்கிற நிலைமை உனக்கே தெரியும் இல்லையாடா? பவதி பிக்ஷாந்தி. ராஜத்துக்கு 2 தடவை சுகப்பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் தான்டா இப்போ குறப்பிரசவம் ஆயிருக்கு. கர்முக்கு 2 தடவை குறப்பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ சுகப்பிரசவம் ஆகி குழந்தையும் பிறந்தாச்சு. ஆனா ஓம்பாரியாள் இன்னும் உண்டாகவே இல்லை. இந்த வேதனையும் வருத்தத்தையும் உங்க அம்மாவும் நினைச்சு பார்க்கணும். போனா போறதுன்னு உனக்காக பொறுத்துன்னு இருக்கேன். இந்த விஸ்வநாத தீட்சரோட கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாக சொல்லாது. அரஞ்சு என்ன தெரியுமா? அவர் ஏதோ சொன்னாரா, இவன் எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அவர் என்ன பெரிய விஸ்வாமித்திர மகாமுனிவரோ? சாதாரண விஸ்வநாதன் தானடா. ஏதோ சாபம்னு சொன்னாரா, சாக கிடக்கிற மாதிரி எங்கிட்ட வந்து புலம்பின்னு இருக்கான். அவர் விஸ்வாமித்திரர் இல்லாம இருக்கலாம், ஆனா நிறைய விஷயம் தெரிஞ்சவர், வேத சாஸ்திரங்களை கரைச்சு குடிச்சவர். உனக்கே இந்த வீண் வம்பும் தும்பும். யாருக்கு சுகப்பிரசவம் ஆனா யாருக்கு குறப்பிரசவம் ஆனா உனக்கு என்ன? நீ பேசாம பஞ்ச திருச்சின்று மத்தவாளை பத்தி எல்லாத்தையும் பொல்லாத்தையும் திருச்சின்னு இருக்காத. ஏண்டா எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம நிறைய பேர் ராத்துக்கு போய் வைதிக காரியங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கியா? எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்? கோச்சுக்காத, அம்பியை நான் அடக்கி வைக்கிறேன். என் மேல நிஜமாவே உனக்கு மரியாதை இருக்குன்னா அடுத்த 1 மாசத்துக்கு இந்த அக்ரஹாரத்துல எந்த வைதிக காரியமும் நீ பண்ணி வைக்க கூடாது. அண்ணா, என்னென்ன சொல்றேன்? உங்க ஆத்துக்காரர் 1 மாசத்துக்கு வைதிக காரியம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் ஆத்துல எப்படி அடுப்பு புகையும்? ஏற்கனவே நோஞ்சானா இருக்க, இன்னும் இழைச்சி துரும்பாயிட போற. என்னத்தடி சொல்றது? அவர் ஒரு வாயில்லா பூச்சி, எதிர்த்து பேச திராணி இல்லாத பிராமணர். இந்த லட்சணத்துல அம்பியும் இதே வைத்தியத்தை கட்டிண்டாடணும்னு ஒத்த கால நிக்கிற. அவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பா. நம்மளோட கஷ்டம் குறையெல்லாம் யாருக்கு தெரியும்? நான் இவரண்ட சொல்லிட்டேன், இந்த பாழா போன அக்ரஹாரத்தில் அவஸ்தைப்படாம பேசாம பட்டணத்தை பார்க்க போய் சேரலான்னு. நீயும் இந்த அவதி பிடிச்ச அக்ரஹாரத்தில் அவஸ்தைப்படாம மறக்க தேமேன் வேற எங்கேயா போய் சேர். நீ சுலபமா சொல்லிட்ட, அவர் பேச்சை மீறி எனக்கு பழக்கம் இல்லையே. மறுபடியும் பேசி பார்க்குறேன். இந்த புள்ளியாண்டான் டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி ஏதாவது ஆகணும் தான் ஆசை. ஆண்டவன் விட்ட வழி பார்ப்போம். என்னடா உங்க அம்மா ஆசைப்படுற மாதிரி டாக்டர், இன்ஜினியர் ஆக போறியா, இல்ல அப்பா மாதிரி வைதிகமா? எது எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும். பாவம் சந்தானராமனும் தர்மாம்பாளும் உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் இருக்கிறதுனால உங்க மனசுக்கு தோணினபடி அவளை தண்டிக்க கூடாது. நான் அவனை மன்னிச்சு அவன் மறுபடியும் வைதிகம் பண்ணினாலும் பூரையை பிச்சுன்னு ஒன்றும் கொட்டிட போறதில்ல. வறுமையில வாடி மடியணுங்கிறது தான் அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற நியதி. எந்த பேச்சை எடுத்தாலும் கடைசியில் அந்த தீட்சதர்வாளை இழுக்காம உன்னால இருக்க முடியாது. என்ன குணமோ அது? நிறுத்துறா. அவர் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு இன்னூத்தரா இருந்தா மண்டடா. இப்ப எதுக்கு பழசெல்லாம்? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் மண்டையை போடுறதுக்கு முன்னாடி சோழலிங்கபுரம் ஸ்ரீமான் விஸ்வநாத தீட்சதரை அக்ரகாரத்து ஜனங்களுக்கு முன்னால தலகுனிய வைக்கல, என் பேர் ஞானாம்பாள் இல்லடா. உங்ககிட்ட எத்தனை தடவை படிச்சு சொல்லியிருக்கேன், அந்த அம்பியோட நிலையில இந்த இடத்துல படக்கூடாதுன்னு.
சீமாச்சோ. ம். சீமாச்சு நீ உன் வேலையை கவனி. நான் போய் அம்பிக்கிட்ட நான் சுக்கா பேசி அனுப்பிட்டு வந்துடுறேன். உன்ன மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு எந்த அப்பா அம்மாவும் கொடுத்து வச்சிருக்கணும். குருட்சேத்திர யுத்தம் 18 நாள் நடந்தது. இன்னும் 18 வருஷ காலத்துல அந்த பிள்ளையாண்டான் தியாகராஜனால இந்த அக்ரஹாரமே இன்னொரு குருட்சேத்திரத்தை பார்க்க போறது. தர்முக்கு ரொம்ப உடம்பு முடியாம போய் டவுன் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிருக்கா. சந்தானமும் கூட போயிருக்கான். அம்பி இங்க விட்டுட்டு. தர்மு ஆஸ்பத்திரியில் இருக்கிற விஷயத்த நான் உடனே மன்னிக்கிட்ட சொல்லி ஆகணும். தர்மு ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு காரணமே உங்க தீட்சிதர் தானடா. அடுத்தவா வயத்துல அடிக்கிறவா என்னைக்குமே உருப்பட முடியாது. சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் தீட்சிதரை எல்லாரும் முன்னாடியும் தலைகுனிய வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. உன் பாரியாள் குளத்தங்கரில் பிராணனை விட்டுட்டா. ஆமா, அப்பா ஏன் தினமும் அம்மாவோட படத்துக்கு பூ போட சொல்றா? அது உங்க அம்மா சாமிகிட்ட போயிட்டா இல்லையா, இப்போ அவளும் சாமி ஆயிட்டா. அதனால தான் அப்பா உங்ககிட்ட தினமும் அம்மா படத்துக்கு பூ போட சொல்றார். சாமி கிட்ட போனவாலாம் திரும்பி வரவே மாட்டாளா? மாட்டாடா. அப்படின்னா எங்க அம்மாவை இனிமே நான் பார்க்க முடியாதா? ஐயோ பாவம் தர்மம்மா, குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு ஏங்கின்னு இருந்தா. நமக்கு தான் 3 ஆயிடுத்தேன்னு பொண்ணை தூக்கி கொடுத்தோம். பிறந்த அண்ணிலேருந்து அவனை வளர்த்தா. 7 வயசுல ஆசைய பூனலையும் போட்டா. ஆனா அடுத்த வருஷமே அந்த குழந்தை அவளுக்கு நெருப்பள்ளி போடுற மாதிரி ஆயிடுத்தேன்னா. என்ன தாய் உளம் தவிக்கிறதா? இந்த பாரு, 8 வருஷத்துக்கு முன்னாடியே அவனை நம்ம தாரவாத்து கொடுத்துட்டோம். இனிமே அவன் மேல நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. பெத்தவா யாருன்னு அவனுக்கும் தெரியக்கூடாது. சந்தான ராமனோட தான் அவன் வாழ்ந்தாகணும். ஆனால் இன்னும் 1 வருஷத்துல அப்படி என்னென்ன நடக்க போறது? அந்த தியாகராஜன் மறுபடியும் தீச்சட்டியை தூக்க போறான். ராமச்சந்திரா, என்னன்னா சொல்றேன்? அவன் இங்க இருந்திருந்தான்னா இத்தனை நேரம் உனக்கு 10 நடந்திருக்க முடியும். அதான் ஊர் உலகத்துக்கு தெரியாம ரொம்ப சாமர்த்தியமா அந்த குழந்தைய தூக்கி சந்தான் ராமன்ட்டு கொடுத்தாளா? நான் ஆண்டவன் கிட்ட மனசார வேண்டிக்க போறேன். அந்த குழந்தைக்கு இனிமே எந்த சங்கடமும் வரக்கூடாது. உங்க வாக்கு பலிக்க கூடாது. அந்த மும்மூர்த்திகளே வந்தாலும் நடக்க போறதை தடுத்து நிறுத்த முடியாது. அம்பியை பார்த்தா பாவமா இருந்தாலும் அவன் இங்க இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து. என்னடா வளர்ற? வளரல மாமி, உண்மையை தான் சொல்றேன். அம்பி எங்க இருக்கானோ அங்க அழிவு தான் ஏற்படுமா. எதையோ சொல்லி என்ன பயமுறுத்தாத. அம்பியால இந்த இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது பாருங்க. அதனால சொல்றேன், இனிமே அம்பியை இந்த இடத்துல சேர்த்துக்காதீங்க. வாயில் என்னடா ஏலக்காவா? டேய், என்னடா பழக்கம் இது? சதா சர்வ காலமும் மென்னுண்டு வா, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். எனக்கு சாமியை பிடிக்கல. அபச்சாரம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. வா போலாம். நீங்க போங்கோ, நான் வரல. எனக்கு சாமியை பார்க்க பிடிக்கல. சரி சரி, முதல்ல எழுந்துரு. அம்பி, இப்படிலாம் பேசப்படாதடா, தப்பு. அப்படி பார்த்தா சாமி செஞ்சதும் தப்பு தானே? எதை சொல்ற? எதை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். என்னடா இதெல்லாம்? தீட்சிதர் கொலைகாரன், தீட்சிதர் பாவி. அட பாவி,
உண்மையா இருந்தாலும் இப்படி வெளிப்படையா எழுதலாமாடா? வா. அம்பி, ஏண்டா அப்படியெல்லாம் பண்ண? தீட்சிதர் எவ்வளோ பெரிய மனுஷன், அவரை பற்றி அப்படியெல்லாம் எழுதலாமா? சிமாச்சு, நான் இவனை கண்டிச்சு வைக்கிறேன். எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. என்னதான் நீ ஜாக்கிரதையா இருந்தாலும் நடக்க போறதை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? இன்னும் 1 வருஷம்தான். எனக்கு பிடிக்கல. என்னடா பிடிக்கல? எனக்கு சீமாச்சுவும் பிடிக்கல, தீட்சிதர் மாமாவும் பிடிக்கல. அவ என்னடா பண்ண உன்ன? அம்மா செத்ததுக்கு தீட்சிதர் மாமா தானே காரணம். அவர் தான் உங்களை எந்த வைதிக காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அம்மா பட்டி கிடந்தா, அதான் செத்து போயிட்டா. அந்த விஸ்வநாத தீட்சிதரோட குடும்பத்தை பூண்டோட அழிக்கல. என் பேரு தியாகராஜன் இல்லை. என்னடாச்சு? இல்லை, ராத்திரி விசாரிச்சிட்டேம்மா, யாராத்துக்கும் அம்பி வரல. என்னடி இந்த பக்கத்தில் எல்லா இடத்துலையும் கேட்டாச்சு, எங்கேயும் வரலையா? என்னாச்சு? ஒரே கூட்டமா இருக்காளே. அம்பியை காணோம். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அம்பியை காணுமா? பக்கத்து தெரு, எதிர்த்து தெரு, எல்லா தெருவிலையும் தேடி பார்த்தாச்சு. அந்த விஸ்வநாத தீட்சிதரோட குடும்பத்தை பூண்டோட அழிக்கல. என் பேரு தியாகராஜன் இல்லை. என் பிறந்த நாள் அன்னைக்கு தானே அம்பி காணாமல் போனான். அவன் ஞாபகம் வந்துடுத்து, அதான் இங்கே வந்து உக்காந்துட்டேன். நினச்சி பார்த்தா எல்லாம் நேற்று நடந்த மாதிரி இருக்கு. நிமிஷமா 20 வருஷம் ஓடிட்டு பாரு. மறக்க முடியலையே. தினம் நினச்சிக்கலனாலும் வருஷத்தில் இந்த ஒரு நாள் அம்பி ஞாபகம் வந்துடுறதுரே. நம்ம மனசு இங்கே கடந்து அடிச்சுட்டு இருக்கு. ஆனால் அம்பி எங்கே இருக்கானோ, எப்படி இருக்கானோ? असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय